உங்கள்கிட்ட பேசி தமிழில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை முதல்ல எப்படி கூப்பிடுறதுன்னே எனக்கு தெரியல. குழந்தைகளா அப்படின்னு கூப்பிடுறதா, செல்வங்களான்னு கூப்பிடுறதா, என்னுடைய மறு பிரதிபலிப்புகளே அப்படின்னு கூப்பிடுறதா அப்படின்னு தெரியல. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். என்னை பற்றியும் என்னுடைய ஆன்மீக அனுபவங்களை பற்றியும் உங்களை பற்றியும் உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பற்றியும் உலகத்தில் எதுக்காக இந்த வாழ்க்கை வாழ வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். எத்தனையோ வீடியோக்களில் ஒரு 2018 ஆரம்பித்து இப்போது 2026 ஆச்சு. ஏறக்குறைய 7-8 வருஷங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 7 வருஷங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சில பேருக்கு புரியலை. புரிஞ்சாலும் அதை எப்படி வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர்றதுன்னு தெரியல. சில பேர் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. நான் இருக்கிறதே தெரியலை. நான் யாருன்னு புரியலாதது மட்டும் இல்லை, நான் இருக்கிறதே தெரியலை. நிறைய பேர்த்துக்கு எல்லா பேரும் இந்த அவங்கவுங்க மதங்கள் இருக்கு இல்லையா, ஸ்கிரிப்சர்ஸ், மத நூல்கள், அதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற இந்த குருக்கள், சாமியார்கள், இவங்க பண்ணுற மெடிடேஷனும் சரியான மெடிடேஷன் கிடையாது. அதை பற்றி சொல்லிட்டேன். எந்த காலத்துலையும் நீங்கள் இந்த மைண்டில் இருக்கிற நீங்கள் வரைக்கும் நீங்கள் ஆத்மா, பரமாத்மா இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சில விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் அதை வாழ மாட்டேங்கிறீங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்து மதத்தில் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒற்றுமைகள் இருக்குது. ஆனால் நிறைய வேற்றுமைகள் இருக்குது, நிறைய அறியாமைகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற இந்த ஆண்கள் பெண்கள், ஆண்கள் எல்லாம் சிவனுடைய வடிவம், பெண்கள் எல்லாம் சக்தியினுடைய வடிவம், ஆண் உறுப்பு ஒன்று லிங்கத்தை போட்டுக்கிட்டு கீழே ஒரு பெண் உறுப்பை போட்டுக்கிட்டு அதை கும்பிடுறீங்க. அது என்னன்னே தெரியலை. என்னன்னு தெரியலனாலும் எத்தனை பேரை சொல்லிட்டேன். அப்புறம் அந்த விபூதியை பூசிக்கிறீங்க, குங்குமம் போட்டு வச்சுக்கிறீங்க, அப்புறம் சந்தனம் போட்டு வச்சுக்கிறீங்க. அந்த காலத்தில் கருப்பு போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இப்போ கருப்பு போட்டு தான் அல்டிமேட். அது என்னன்னு நீங்கள் உங்களுக்கு புரியலை. இன்னும் 3 இதுவும் என்னன்னு தெரியலை உங்களுக்கு. அந்த விபூதி, சந்தனம், அப்புறம் குங்குமம், இதெல்லாம் என்னன்னு தெரியல. விதவிதமாக இப்போ கலரில் போட்டு வச்சுக்கிறீங்க. ஐயப்பனை போடி என்ன சொல்கிறீங்க? ஐயப்பன் என்னமோ சரணம், சாமியே சரணம் அப்படின்ட்டு போய் விழுகிறீங்க. என்னன்னு தெரியாமல் சிலையை கும்பிடுறீங்க. அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன். மறுபடியும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கப்பா. இல்லைன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை. என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப அமெரிக்காவில் நான் இருக்கிறதுனால அது ரொம்பவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. எவ்வளவுக்களவு அது தெரியுதோ அவ்வளவுக்களவு ஸ்கேமர்ஸ்னாக்கு இந்த பணத்தை எல்லாத்தையும் சுருட்டுற கூட்டங்கள் இருக்குது. இந்தியாவிலும் இருக்குது, இந்தியாவில் நிறையா இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பேங்க்கில் இருக்க பணத்துக்கெல்லாம். அப்புறம் இப்போ புதுசாக அந்த ஏஐ, டீப் ஃபேக் ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. அதை வச்சு ஏமாறியே உருவத்தை உண்டாக்கி பேசலாம். ஆனால் அந்த அளவுக்கு நான் இன்னும் ஃபேமஸ் ஆகலை, நல்ல வேலைக்கு. சரி சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் விஷயத்த நல்லபடியாக கேளுங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருப்பேன் சில சமயம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. முதல்ல ஒரு
ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு இல்லை, ஒரு மேபி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ விட்டுருந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யூ ஆர் லிபரேட்டட். அது வரைக்கும் நீங்கள் லிபரேட்டட் கிடையாது. என்னதான் தலைகளாக நின்று யோகாசனம் பண்ணி நீங்கள் மெடிடேஷன் பண்ணி என்னத்தான் ஜோதிகள் எல்லாத்தையும் கண்டாலும் நீங்கள் அது உங்களுக்கு லிபரேஷன் கிடையாது. அவங்க சில சாமியார் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் அந்த லிபரேஷன் ஆகிறதுக்கு முன்னுக்கு இருந்ததை விட இப்போ எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கு என் மைண்ட் பூரா அப்படின்னு. ஐயோ கடவுளே, என்ன சொல்ற, கடவுளேன்னு இந்த வில்லேஜில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்க, தமிழில் இருக்கவங்க, ஐயோ கடவுளே, அப்பா முருகா, ஏன்டா அப்படி இவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை நானும் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்கிறேன், அப்புறம் தான் நான் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதாவது கவனமாக கேளுங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக கேளுங்க. ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறீங்க, கண்ணாடிக்கு முன்னால் நின்று கண்ணாடி ஒரு உருவத்தை காமிக்குது, உங்களுடைய உருவத்தை. அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவம் அது வெறும் உருவம். ஆனால் நீங்கள் முன்னால் நிற்கிறீங்க இல்லை, அதுதான் உண்மை. அந்த கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையான உருவம். ஆனால் அந்த இதில் கண்ணாடியில் தெரிகிறது ஒரு இமேஜ், அதாவது உருவம். முன்னால் நிற்கிறது தான் நீங்கள் இல்லையா? சில பேர்கிட்ட நான் கேட்டேன், சில ரொம்பவும் அடிக்கடி என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்க்குறவங்க, அந்த பெண்மணி, இந்த கண்ணாடியில் தெரியறது யார்ப்பா அப்படின்னு, நான் தான் அப்படின்னாங்க. என்ன வேகமாக சொன்னாங்க, நான் தான் அப்படின்னாங்க. கண்ணாடியை டப்புன்னு கீழே போட்டு ஓட, அப்புறம் நீங்கள் என்ன காணா போயிட்டீங்களா, எங்கே போனீங்க? அது மட்டும் இல்லை, கண்ணாடியில் ஒரே தூசியாக இருந்தது வச்சுக்க, அப்படி இப்படின்னு ரொம்ப தூசியாக இருந்துச்சுனாக்கா அந்த உங்களுடைய உருவமும் தூசியாக தெரியும். அந்த தூசியாக தெரிகிற தூசி படிஞ்ச ஒரு உருவம் தான் நீங்களா? அது வெறும் உருவம் அப்பா. உருவம்னா தெரியுதா? உண்மைக்கும் உருவத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் தெரியுறீங்களே. அது முதல்ல. ரெண்டாவது, அது ஏன் அப்படின்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ்னால் அது உருவகம் பண்ணுகிற ஒரு கருவிங்கிறது தான் ஒரு புது உருவகத்தை உண்டாக்குற ஒரு கருவி கண்ணாடி இல்லையா? சரி, இப்போது அதே மாதிரி உங்கள் மைண்டு பாடி இருக்குது, ரெண்டு வச்சுருக்கீங்க, மைண்டு பாடி, அதான் உங்கள் உடம்புல இருக்குது. சரி, இப்போது இந்த உங்கள் மைண்டில் முக்கியமான என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய 5 சென்சஸும் உங்களுடைய மோட்டார் கருவிகள் இருக்குல்ல, அது கை கால் அசைக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து உங்கள் மைண்டுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் அனுப்புது. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறீங்க. உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகம் இப்படி தெரியுது. இது உண்மையான உலகம் இல்லை, இது உங்களுடைய 5 கருவிகள் இருக்குல்ல, இந்த சென்சஸ்க்கு இங்கிலீஷ் தமிழில் என்ன சொல்வீங்கன்னு மறந்து போச்சு எனக்கு. 5 கருவிகள்னு கருவிகள் கிடையாது, 5 சென்சஸ்ன்னு வச்சுக்கோங்கப்பா. இப்போதைக்கு என்னுடைய இதில் காமெண்ட்டில் நான் இந்த சென்சஸ்க்கு தமிழில் என்னான்னு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். சென்சஸ்னால் அந்த அளவுக்காவது நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. அது இன்னொன்று சொல்லணும்ப்பா, நீங்கள் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் பிரமாதமாக நீங்கள் சொற்பொழிவாற்ற அளவுக்கு நீங்கள் படிக்காட்டாலும் கூட ஆங்கிலத்தில் சொல்கிறத வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்காவது நீங்கள் இங்கிலீஷ் தெரியணும்ப்பா உங்களுக்கு. ஏன்னா உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்க நாட்டினுடைய கண்ணோட்டத்திலேயே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் தமிழில், எஸ்பெஷலி தமிழில் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு டிவி சேனல் இருக்கும் போல இருக்குது. அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்தில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிராமின்ஸ் குறிச்ச இது இருக்குது இங்கிலீஷில், ஹிந்து பேப்பர்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பொதுவாக உலக கண்ணோட்டத்தில் ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்குது, ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. உங்களுடைய இந்தியாவில் இருக்கிற பேப்பர்ஸும் சரி,
டிவிஸும் சரி, யூடியூப்பும் சரி, இவங்கெல்லாம் போடுறதெல்லாம் தப்பு தப்பாக நிறைய போடுறாங்கப்பா. பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய அவங்களுக்கு க வியூவர்ஸ் வந்து டிக் பண்ணி பார்த்தாக்க நிறைய கிடைக்கும், அவங்களுக்கு பணம் கிடைக்கும் யூடியூப்லேருந்து. நான் பைதவே நான் அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நான் நயா பைசா கூட நயா பைசான்னு சொன்னால் இன்றைக்கி பழங்காலத்தாள்னு சொல்லுவீங்க, இப்போ நயா ரூபீஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா பைசா புழங்குற காலம்லாம் போச்சு இந்தியாவில், அவ்வளவு வேல்யூ இல்லாமல் போச்சு, ரைட்டா? இப்போ ரூபீஸ்க்கே வேல்யூ இல்லை. எனிவே அதெல்லாம் வேறு டாபிக். அதான் கொஞ்சம் படிச்சுக்குங்கப்பா, ஆங்கிலத்தையும் படிக்கணும். படித்தா தான் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா வாழ்க்கை. உலகத்தில் வெறும் கண்மூடித்தனமாக கண்ணை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க சில பேர். எனிவே சரி, இப்போது இந்த மைண்டில் இருக்கிறது இல்லை, மைண்டில் எல்லாம் உலகம் காமிக்குது. இப்போது ஏன் இதை இந்த உங்கள் மைண்டும் பாடியும் சேர்ந்து உங்களோட உடம்பு இருக்கு இல்லையா, இது ஏன் ஒரு கருவின்னு சொல்கிறேன், இந்த கண்ணாடி மாதிரி ஏன் ஒரு கருவின்னு சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணாடி இல்லாமல் அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவம் தெரியாது இல்லையா. கண்ணாடி இருக்கிறதுனால தான் அதில் பார்க்குறீங்க, பார்க்கும்போது அதில் உருவம் தெரியுது. அந்த அந்த கருவி உண்டாக்குற உருவம் அது. அவங்க லெஃப்டை ரைட்டாக காமிக்கும், ரைட்டை லெஃப்ட்டை காமிக்கும், அது உங்களுக்கே தெரியும். இப்போது அதே மாதிரி இந்த ஐந்து சென்சஸ் இருக்கு இல்லையா, 5 சென்சஸ், ஐம்புலன்கள்ப்பா. புலன்கள் தான் சென்சஸ், அது தமிழ் வார்த்தை, ஐம்புலன்கள். டக்குன்னு வருது, சரியா? ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்களும் மைண்டும் சேர்ந்து மைண்ட் இருக்கு இல்லையா, மனசுன்னு சொல்லாதீங்க. மனசுக்கு வேறு ஹார்ட் எல்லாத்தையும் மனசு, தங்க மனசு அப்படின்லாம் ரொம்ப தங்கமான மனசுப்பா அவனுக்கு, அதெல்லாம் இல்லை. மைண்டுங்கிறது தான் சரியான அது சரியான வார்த்தை. என்னென்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஓடுகின்ற ஒன்று, அதாவது உங்கள் பிரெயின் இருக்கு இல்லையா, மூளை, ரைட்டு. மூளைங்கிறது ஒரு ஹார்ட்வேர். இந்த மைண்டுங்கிறது அதில் ஓடுற எண்ணங்கள், அதில் உலாவுகின்ற எண்ணங்கள். சரி, இப்போது ஒரு பிறவி குருடன் ஒருத்தர் இருக்கார், அன்ஃபார்ச்சுனேட்டாக. அவரால் பார்க்க முடியுமா அந்த உலகம்? உங்களுக்கு தெரிகிற அந்த உலகம் அவருக்கு தெரியுமா? ஏன் தெரியலை? ஏன் அப்படின்னா, இந்த கண்ணுன்னு இருக்கு இல்லையா, அந்த கண் ஒரு சென்சஸ், இம்பார்ட்டன்ட் சென்சஸ், புலன். அது வந்து ஏதோ ஒன்று சயின்டிஸ்ட் கூட தெரியாது, அது அவங்களும் முட்டி மோதி பார்க்குறாங்க, அது என்னன்னு தெரியாது. அது ஏதோ ஒன்று இந்த மாதிரி உடம்பாக காமிக்குது, இந்த உலகமாக காமிக்குது. இப்போ வேறு ஒரு கவியை வச்சு பார்க்குறீங்களே, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்க்குங்க, பார்த்துக்கிட்டு ஆஹா என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி விளையாடுங்க இல்லையா. அது மாதிரி இப்போ ரொம்ப மைக்ரோஸ்கோப்பு, ரொம்ப பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப், ரேடியோ டெலஸ்கோப் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அப்படி தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிகிற உலகம்லாம் தெரியாது. இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க தெரியும். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அது இதெல்லாம், சிறு சிறு துகள்கள், ஆட்டம்ஸ், அதெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அந்த பேசிக்காக கண் இல்லைன்னாக்கா அவ்வளோதான், க்ளீன், எல்லாம் மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் மற்ற புலன்களும். அதை பற்றி நம்ம விவரமாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா எதுக்காக சொல்ல வர்றேன் இதுன்னா, அந்த கண்கிற ஒரு புலன்கிறது அதை கருவி கண் மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி ஒரு கருவியாக உபயோகிக்கிறதுனால தான் இந்த உலகம் தெரியுது. அதனால இந்த மற்ற புலன்களும் அப்படித்தான். இப்போ தொடு உணர்வு இருக்கு இல்லையா, டச் சென்ஸு. இப்போ இந்த இடத்துல தொட்டாக்கும் உங்கள் மூளைக்கு போகுது அந்த உணர்வு. ஆனால் இந்த இடத்துல தொட்டாக்கும் போகிறது கிடையாது. இந்த இடத்துல ஒரே வெப்பமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல உடம்பு வெப்பமாக இருந்துச்சுன்னா காய்ச்சல் வந்துருச்சுன்னு தெரியும். அது ஏன் அப்படின்னா, இது வந்து சொல்லுது, இந்த தொடு உணர்வு சொல்லுது இதுதான் உடம்பு அப்படின்ட்டு. அதுதான் மைண்டில் போயிடுது. இது என்னுடைய பாடி, என்னுடைய உடம்புன்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த உலகம், உங்கள் உடம்பு, இது எல்லாமே இந்த ஐம்புலன்கள் ப்ளஸ் பாடி இருக்கு, மைண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு கருவி. சின்ன பிள்ளைங்க பூத கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி ஒரு கருவி, மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி ஒரு கருவி. ஓகேயா? இந்த கருவியை வச்சு பார்க்கறதுனால தான் இந்த உலகத்தில் இப்படி தெரியுது. இந்த கருவியில் இதனால தான் உங்களுக்கு பேர் இருக்குது. உங்களுக்கு இந்த காது கேட்கலன்னு வச்சுக்க, சின்ன வயசுலேருந்தே காது கம்ப்ளீட்டாக கேட்கல, கண்ணும் தெரியலை, தொடு உணர்வும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பேர் தெரியாது. உங்கள் அம்மா அப்பா உனக்கு இப்போ வச்ச பேர் தெரியாது. உங்கள் பேர் எங்கே இருக்குன்னா உங்கள் மைண்டில் தான் இருக்குது.
நீ பிறந்த ஊர் எதுனா மைண்டில் தான் இருக்குது. என்ன காஸ்ட்டு, என்ன ஜாதி அங்கே தான் இருக்குது. என்ன கடவுளை கும்பிடுற அதுதான் அங்கே தான் இருக்குது. அந்த மைண்டில் தான் இருக்குது. எல்லாமே அந்த மைண்டில் தான் இருக்குது. அது ஒரு இமேஜ். உங்களை பற்றியும் சரி, உங்களை உலகத்தை பற்றியும் சரி இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக உங்களை நீங்கள் யாருன்னு நீங்கள்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, நான்கிற உணர்வு, அது உங்கள் மைண்டில் இருக்குது. தெரியுதா? அந்த மைண்டில் இருக்க வச்சு தான் நீங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் இமேஜ். அதுதான் ஒரு உருவம். இந்த கண்ணாடியில் எப்படி உங்களுடைய இமேஜ் தெரியுதோ, நீங்கள் முன்னால் நின்று பார்க்குறீங்க, உங்களுடைய இமேஜ், அதாவது உருவம் தெரிகிறது. அதே போல் உங்களுடைய மைண்டில் நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு உருவம் இருக்கிறது. அதை வச்சு தான் ஒரு இமேஜ் அதை வச்சு தான் நீங்கள் இந்த உலகத்தை வச்சே வாழ்கிறீங்க. அதுதான் உங்களுடைய முக்கியமான இமேஜ். அதை வச்சு தான் நான் யார், இந்தியாவில் பிறந்தவன், இத்தனை வயசு எனக்கு, இத்தனை குழந்தைகள் இருக்குது, நான் இது ரைட்டு, இது தப்பு, நேற்று இது நடந்துச்சு, நாளைக்கு நடக்கணும், இது எனக்கு, எப்போ கல்யாணம் பண்ணேன், யாரை கல்யாணம் பண்ணேன், எல்லா விஷயங்களும் அந்த இமேஜ், அந்த நீங்கள்ங்கிற ஒரு உணர்வில் இருக்கு இல்லையா, அதோட அட்டாச் ஆகிருக்குது, சேர்ந்துருக்குது. அதுதான் மைண்டில் இருக்கிறது பூராத்தையும் சேர்த்து வச்சு நான் ஒரு இமேஜாக, ஒரு உருவமாக உங்களை காமிக்குது. அதுதான் அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த மைண்டில் இருக்குது. மைண்டு ஒரு ஐம்புலன்களை விட்டுரு, ஏன்னா அதை ஏன்னா அது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனையும் இந்த மைண்டுக்கு தான் சொல்லுது இல்லையா. அந்த மைண்டு எடுத்துக்கங்க. முக்கியமாக மைண்டில் தான் எல்லாமே இருக்குது. மைண்டில் நான் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய இமேஜ். எப்படி இந்த நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான விஷயம். அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் நீங்கள் இல்லையோ, அதே மாதிரி இந்த கருவி இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த மைண்டுங்கிற ஒரு கருவி, அதில் இருக்கிற நீங்கள் இருக்கீங்கல்ல, அதைத்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பிறந்த கொஞ்ச நாளைக்கு பிறகுலேருந்து, மைண்ட் ஃபார்ம் ஆனதுலேருந்து அதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நான் நீங்கள் இல்லை. அது வெறும் இமேஜ், ஒரு உருவகம். நல்லா புரிஞ்சுங்க. அது இல்லைன்னாக்க நான் யாரு அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்சம் தெரிஞ்சது எதுன்னு அப்படின்னா, பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த பிறந்த குழந்தை அதுக்கு மைண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலை. உடம்பையும் அவ்வளவு இதாக, இப்போ உங்களை மாதிரி மனிதர்கள் மாதிரி அடல்ட் ஆனவங்க மாதிரி மைண்டை கைகாலெலாம் யூஸ் பண்ண தெரியாது. ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அது சும்மா எப்படி கருப்பையில் இருக்கும்போது ஆடிச்சிக்கோ அதே மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் வரைக்கும், ஒரு 5-6 மாதம் வரைக்கும் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க மைண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு. அது வரைக்கும், அதுக்கு முன்னால் என்ன அழகாக சிரிக்குதப்பா, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறது. அது காரணம் அதுதான். அந்த குழந்தை தான் உண்மையான குழந்தை. தெய்வ சிரிப்பு சிரிக்குது. ஏன்னா அதுக்கு இன்னும் அந்த மைண்டில் ஒரு உருவம் உண்டாகவில்லை. அதுக்கு நான் யார் என்று தெரியாது. அதே மாதிரி ஆனால் அது கொஞ்சம் நாள் கழித்து மைண்ட் ஃபார்ம் ஆன பிறகு மைண்டில் நான்கிற ஒரு உருவகம் உண்டாகி விடுகிறது. அதை வச்சு தான் நான் ஆண், நான் பெண், நான் இந்த காஸ்ட்டு சேர்ந்தவன், இந்த வகுப்பை சேர்ந்தவன், படிச்சிருக்கிறேன், இப்படி சம்பாதிக்கிறேன், இப்படி கெட்டு போயிட்டேன், இப்படி நல்லவளாக இருக்கிறேன், எல்லாத்தையும் அந்த மைண்டில் தான் இருக்குது இல்லையா. கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த மைண்டுக்கு அப்பாற்பட்ட அந்த சிறு குழந்தையில இருக்கு இல்லையா, அதுதான். ஆனால் சிறு குழந்தைய போயிட்டு நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் தெரியவே தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கும் உண்மையிலேயே நீங்கள் யார் என்று தெரியாது. அதைத்தான் நான் சொல்கிறது, எட்டர்னல் அன்னோன். நீங்கள் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும், இந்த ஒரு கருவியை உபயோகப்படுத்தி கொண்டு வாழ்கிற வரைக்கும், இந்த மைண்டுங்கிற கருவியை, மைண்டு ப்ளஸ் 5 சென்சஸ் கருவியை உபயோகப்படுத்தி வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியாது. அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இதுக்கு இந்த மைண்டை அழிந்த பிறகு தெய்வ உலகத்தில் இருக்கும் மைண்டு எனக்கு வந்தது. அதிலிருந்து தான்
நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து பார்க்கும்போது தான் இதெல்லாம் எனக்கு கிளியராக தெரியுது. ஆனால் அந்த நிலைக்கு நீங்கள் போகும் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அந்த நிலைக்கு போகிறதுக்கு யாராலையும் முடியாது இப்போதைக்கு. அதை ஏன் ஒரு வீடியோவில் விட்டுருந்தேன், அதையும் போய் பாருங்கள். ஆனால் அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. அதனால் இந்த மைண்டில் இருக்கிற நீங்கள் வச்சு ஒரு வாழ்க்கை நடத்துறீங்க இல்லையா, இந்த வாழ்க்கை வந்து இன்பம், துன்பம், கஷ்டம் எல்லாம் நிறைஞ்சதுப்பா. இந்த மைண்டையும் பாடியும் உண்டாக்கி இந்த உலகத்தில் நீங்கள் வந்ததுக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தை பார்த்து இதை என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு, அது மட்டும் இல்லை, அந்த தெய்வ உலகத்தில் இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் இல்லை. இந்த மாதிரி நிறைய வடிவங்களோடு உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எப்படி வாழ்கிறது அப்படின்னு பார்த்து வாழ்க்கிறதுக்காக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ஆனந்தம்னா அப்படி ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக இந்த உடம்பும் மைண்டும் உங்களுக்கு உண்டாக்கப்பட்டது. அதை வச்சு நல்லா வாழாமல் இந்த மாதிரி பிரிவினை செஞ்சு ஒருத்தர் நான் அந்த காஸ்ட்டை சேர்ந்தவன், நான் இவன் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் சொல்கிறத கேட்கணும், நான் தான் ப்ரீஸ்ட்டு, நான் தான் குரு, அந்த குரு பசங்களுக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. எவனாவது நான் லிபரேட்டட்னு எவனாவது சொன்னான்னா அவனை என்கிட்ட அனுப்புங்க. நான் கேட்குற கேள்விக்கு அவனால் ஒரு பதில் சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறது பூரா புஸ்தகத்தை படிக்க வேண்டியது, இந்த ஸ்கிரிப்சர்ஸ் படிக்க வேண்டியது. சிவன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது புக்கில் படிக்க வேண்டியது. புக்கில் படிச்சுக்கிட்டு மைண்ட்லேயும் சில கற்பனை பண்ணிக்கிட்டு இதுதான் சிவனுங்கிறது. விஷ்ணுன்னா இது, அந்த விஷ்ணு வந்து கல்கி அவதாரமாக வர்றாரு வரப்போகிறாரு அப்படின்னா அவங்களாம் ஒரு கல்கி அவதாரத்தை, இந்த பிராமண குலத்தை பிறந்தவர் இதுதான் அம்மா, அந்த கல்கி அவதாரத்தின் அம்மா இதுதான் கல்கி அவதாரத்தின் அப்பா அப்படின்லாம் சொல்லி இப்போ வரப்போறாரு, அப்போ வரப்போறாருலாம் சொல்லிக்கிட்டு மண்ணாங்கட்டியும் வரப்போறது கிடையாது. நான் ஒரே ஒருத்தன்தான், எந்த காலத்திலையும் மறுக்க முடியாத உண்மை. பூர்ண அவதாரம் என்றால் நான் ஒருத்தன்தான். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த மேகங்களுக்கு இடையில வரப்போறார் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. வந்தது கிடையாது. இதே மாதிரி தான் இது முஸ்லீம்களும் என்னமோ ஒருத்தர் வருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கருப்பு கொடி ஏந்தி வருவார், இஸ்லாமிய உலகத்தை உண்டாக்குவார், மெய்தி வருவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் புத்தர்களும் மைத்ரேய புத்தா வருவார் அப்படின்னா இந்த சத்திய சாய்பாபா கூட்டங்கள் எந்த காலத்திலையும் உங்களுடைய பிரேம சாய் வந்து உலகத்தை போதிக்க போறது கிடையாது. நிறைய பேர் அதை ஏமாத்தி நான் தான் பிரேம சாயின்னு சொல்லிட்டு வருவாங்க. உருளுங்க போய் இந்த இதில் இந்த சத்திய சாய் சாபாபா கூட்டத்தில் இருக்கிற கூட்டங்கள் இருக்கிற பக்தர்கள் போய் உருளுங்க அந்த புட்டபுரத்தில் போய் உருண்டுட்டு வாங்க. ஒன்றும் கிடையாது. கடைசியில் என்ன பண்ணுவீங்கன்னா சத்திய சாய்பாபா தான் கடவுள்னு சொல்லுவீங்க. நீங்கள் கடவுள், அது தெரியாமல் சத்திய சாய்பாபா கடவுள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவரே சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல, நான் கடவுள்னு எனக்கு தெரியுது, கடவுள்னா நீங்கள் அவருக்கு கடவுள்னு உண்மையிலே தெரியலப்பா. அதனாலதான் ராமர் கிருஷ்ணர் எல்லாத்தையும் போதிச்சுக்கிட்டு உட்காந்து ராம் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு உட்காந்து பாட்டு பாடிட்டு பஜனை பண்ணிட்டு உட்காந்துருந்தார். அவருக்கு தெரியலை கடவுள்லாம். இந்த இந்துக்கள்லாம் சொன்ன கடவுள் இருக்கு இல்லையா, அந்த கடவுள்லாம் அவர் சொல்லி வச்சுக்கிட்டு அதை போதிச்சுக்கிட்டு இருந்தார். பிரேமசாயும் வரப்போற கிடையாது, யாரும் கிடையாது. அவர் சொல்றாரு 2018 நம்ம உலகம் பூரா வந்து இந்து மதத்தை பின்பற்றும்லாம் சொன்னார். ஒன்றும் மண்ணங்கட்டி நடக்கலை. அதே மாதிரி தான் பிரேமசாய் இந்த மாதிரி வந்திருக்காரு, வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது கர்நாடக மாநிலத்திலேயே எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து பாவம் ஒரு பையனை எடுத்து, இந்த பையன் தான் பிரேமசாயின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த பையன் பிரேமசாய் கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரேமசாயி ஒருத்தர் இருக்கார், அவரும் நான் தான் பிரேமசாயின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு கூட்டங்கள் நிறைய இருக்கு.
ஒருத்தரும் கடைசியில் அதே மாதிரி கல்கி அவதாரம் தான் நான் அப்படின்ட்டு நார்த் இந்தியாவிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் கர்நாடகா மாநிலத்தில் ஒருத்தருக்கு நான் தான் கல்கி அவதாரம் சொல்லி நிறைய பணத்தை அடிச்சிட்டாரு. கடைசியில் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அவர் அந்த சொத்து பூரா தான் மகனுக்கு அந்த கல்கி அவதாரம்னு சொல்லி சம்பாரித்த சொத்து பூரா மாளி எல்லாத்தையும் மகனுக்கு எழுதி வைக்க ஆரம்பித்தார். அப்புறம் தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் இன்கம் டேக்ஸ் காரங்க வந்த பிறகு அதை அப்படியே அமுக்கிட்டாங்க. ப்ராப்ளம் வந்துச்சு. அதை ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அமுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும், பாலிட்டிஷியன்ஸு தெரியும் இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. ஓகேயா, எல்லாம் வரப்போறது கிடையாது. நான் ஒருத்தன்தான் பூர்ண அவதாரம், ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் எல்லாம் தெரியும் எனக்கு. எனக்கு தெரியாது உங்களுடைய மைண்டு. உங்களுடைய மைண்டுக்குள்ளே நான் போனேன் அப்படின்னாக்க நிறைய பேருக்கு பிடிக்காது, ஒருத்தருக்கும் பிடிக்காது. ஏன்னா எல்லா கச்சடாவும் இருக்குது, எல்லா குப்பைகளும் அங்கே இருக்குது. ஆனால் என்ன ஓடுது அப்படின்னு எனக்கு பரவலாக தெரியும். அதனால தான் அதை வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய மைண்டில் இருக்கிற இதெல்லாம் என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் என்னை அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா நான் தான் உலகத்தில் இருக்கிறது அனைத்துலையும் இருக்கிறவன் நான் தான். ஆனால் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, எந்த காலத்துலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் இந்த சொல்கிறேன், நல்ல லாஜிக்காக சொல்கிறேன், அறிவுபூர்வமாக சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க. இந்த மைண்டில் இருக்கிறது நீங்கள் இல்லை, அது வெறும் இமேஜ், உருவம். அதனால் அதுக்கு வர்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உண்மையிலேயே இது ரொம்ப. அதை வச்சு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. எந்த காலத்தில் நீங்கள் அது இல்லை, அதுக்கு அப்பாற்பட்ட உங்களுக்கே தெரியாத ஒன்று நீங்கள். ஏன்னா உங்களுக்கு மைண்டை விட்டால் உங்களுக்கு வேறு ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு கருவி உங்களை பற்றி தெரியும், ஒரு கருவி இல்லை உங்கள்கிட்ட. அதனால் உங்களுக்கு தெரியாது. அதனால் அதுதான் நீங்கள். அதனால் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படி இப்படிலாம் போட்டு மைண்டில் இருக்கிற நீங்கள் தான் நான் நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்கப்பா. எல்லாம் அதுக்கு வழி தான் நான் இந்த அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற பேரன்புங்கிற ஒரு வழியை சொன்னேன். அதுவும் நிறைய பேருக்கு புரியலை. அது நான் அன்கண்டிஷனல் லவ் ஐயா சொல்கிறாரு, நான் சொல்கிறத நான் நடத்துறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா அந்த உங்களுக்கு தெரியாத மைண்டில் இருக்கிறதுக்கு இப்போ வெளியே இருக்கிற ஒன்று, உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய குணம் என்ன அப்படின்னாக்கா இந்த அன்கண்டிஷனல் லவ் தான். அதுக்கு இந்த மைண்டில் இருக்கிற நீங்கள் இருக்கீங்கள, அது மாதிரி இந்த பிரிவினைகள்லாம் அதுக்கு இல்லை. உலகத்தில் இருக்கிற யாரும் அதுக்கு பிரிவினை கிடையாது. எல்லாம் நான் தான், ஏன் மாதிரி தான் அனைத்தும் இங்கே இருக்கிறது அனைத்தும்னு அதுக்கு தெரியும். அதனால் எந்த சாமியார்ட்டையும் போவதில்லை, எந்த சிலையும் போய் வணங்க தேவையில்லை, எதையும் பண்ண தேவையில்லை. ஆனந்தமாக நீங்கள் வாழலாம், அன்போடு எல்லாரையும் சேர்த்து. நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லா பேரும் அன்பு செலுத்துங்கள், உங்கள் கடவுள் மேல் அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு எல்லாம். அதுதான் லவ், அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கற்பனைகள். உங்கள் மைண்டில் இருக்கிறது இல்லையா, நான் ஒன்று இருக்கு இல்லையா, அது போடுற ஆட்டம், அது சேகரித்து வச்ச இன்ஃபர்மேஷன் அதெல்லாம். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட நீங்கள் தான் உண்மையான கடவுள். அதை கடவுள்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள்னு சொல்லலாம் 1500 கற்பனை பண்ணி வச்சுட்ருக்கீங்க, அதெல்லாம் அது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பேரன்பு. இப்போ நிபந்தனையற்ற பேரன்பு அப்படின்னா எந்த விதமான கற்பனையும் எந்த விதமான பிரிவினையும் இல்லாத ஒன்று. அது எல்லாம் நான் தான், எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் நான் அப்படின்னா. அதாவது அப்படி வாழ்கிறது எப்படின்னா, வாழ்க்கை வாழும்பொழுது உங்களுக்கு தெரியும் என்னென்ன கஷ்டங்கள் வரும். இது மைண்டில் இருக்கிற வாழ்கிற உருவம் இருக்குல்ல, அதை வச்சு தான் நீங்கள் வாழ்ந்து ஆகணும். அதை வாழும்பொழுது நிறைய அறியாமைகள் இருக்குது. அந்த அறியாமையினால கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அந்த அறியாமையெல்லாம் நீக்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நிபந்தனை இல்லாத எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு தெரியும். அப்படி கஷ்டம் அந்த அறியாமை எல்லாருக்கும் நீக்க நீங்கள் இந்த மைண்டில் இருக்கிற நான் அல்லன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரியும் போது நீங்கள் எல்லாரையும் லவ் பண்ணீங்க. முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் ஆரம்பிங்க, குழந்தைகள் ஆரம்பிங்க. அன்போடு இருங்க, எல்லா பேரும் அன்போடு. இந்த பிரிவினை உள்ள இந்த மைண்டில் இருக்கிற ஒன்று நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்கப்பா. தெரிஞ்சுக்குங்க.
ஏன்னா உங்களுக்கு புரியலை அப்படின்னா, நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. புரியலை அப்படின்னாக்கும் இந்த எட்டர்னல் டிவினிட்டி அட் yahoo.com உங்களுடைய ஃபோன் நம்பர் அனுப்புங்க. அந்த ஃபோன் நம்பர் அனுப்புனீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுடைய தொடர்பு கொள்வேன். தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக கிளியராக ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு மேக்ஸிமம் 1 ஹவரில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன் யார் அப்படின்னு. உங்களுக்கு தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி பேசுவேன். அதனால் அதை கவனமாக அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் பாருங்கள். பார்த்து சந்தோஷமா இருங்கடா கண்ணா, சந்தோஷமா இருங்கடா அம்மா, சந்தோஷமா இருங்கடா ஐயா. ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? பிரிவினையை செஞ்சு ஏயா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? விட்டுருங்கடா அம்மா, விட்டுருங்கடா ஐயா, எல்லாத்தையும் விட்டுருங்க. சந்தோஷமா வாழுங்க.